வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். நம்ம இன்றைக்கி ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், இது இந்த பொருள் தான் நமக்கு தேவை. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஆட்டுக்காலை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். அதை குக்கரில் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் முழுசாகவும் வச்சுக்கிறேன், கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி, ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு சாந்து, இது மஞ்சள் பொடி கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகமும் ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். பெருஞ்சீரக பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. முழு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இதில் ஒரு 10 விசில் வரைக்கும் விடணும். பத்து விசில் விடுவோம். 10 விசில் விட்டு ரெடி ஆகிட பிறகு அப்புறம் சாலிக்கலாம் சூப்பை. வாவ், சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போயே தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேணாம், ஏன்னா அதிலே அதை இங்கே நிற்க. ரவுண்டு கடுகு போட்டுக்கலாம். ரொம்ப கடுகு தேவையில்லை, ரவுண்டு கடுகு போட்டு பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுருவோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். வெடிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டு தாளித்து போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னு சொன்னால் கொஞ்சோண்டு மிளகு பவுடர் கொஞ்சோண்டு லைட்டாக தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு இது. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டி வலி, கால் வலி இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு ரொம்ப நல்லது இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.